எவ்வளவோ ஸ்திரீகள் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கணவன்மார் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொல்லுவாங்க. இந்த யூடியூப்பில் கணவருக்கான ஜெபங்கள் அப்படின்னு ஒரு ஜெபத்தை பதிவிட்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயங்கர சாட்சிகள் அந்த ஜெபத்தை பண்ணி. ஒரு அம்மா 5 வருஷம் பிரிஞ்சே இருந்துட்டாங்க, லீகலி டிவோர்ஸ்டு. ஒரு நாள் சர்ச்சுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வராங்க. எனக்கு ஆச்சரியம், அம்மா இதான் என் ஹஸ்பண்டு. ஓ மை காட், 5 வருஷம் பிரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் இப்போ ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அம்மா அந்த கணவருக்கான ஜெபங்களை நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேம்மா. எப்படியாவது என் புருஷன் லீகலி டிவோர்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, அவர் என்கிட்ட வரணும் ஆண்டவரேன்னு. அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணி அழுதாரும்மா. நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டார். வாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அதுக்கு பிறகு வந்து எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டு நாங்கள் இப்போ ஒன்றா வாழ்கிறோம். ஓ மை காட், அந்த தேவன் தான் உங்கள் தேவன். அந்த பெண்ணுக்கு அற்புதம் செஞ்ச தெய்வம் தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். லீகல் நோட்டீஸ் வரலாம், டிவோர்ஸ் நோட்டீஸ் வரலாம், உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம், என்ன சமைக்கிற சாப்பாடா செய்கிறன்னு தட்டை தூக்கி முகத்தில் விசிறி அடிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அந்த மனுஷனை மாற்றுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னா அதில் உங்கள் புருஷனை உண்டு. உன் கணவர் ரட்சிக்கப்படுவார். ஒருவேளை என் கணவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரேம்மா, கவலைப்படாதீங்க. அடுத்து இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர்